கிறிஸ்தேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் 25:8. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தில் ஆண்டவருடைய 2 குணாதிசயங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று நல்லவர், மற்றொன்று உத்தமர். அதுதான் அநேக சங்கீதங்களில் சங்கீதக்காரன் எழுதுகிறார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்றார். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். தீமை செய்கிறவர்களுக்கும் அவர் நல்லவராய் நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் அந்த பூமியில் வந்த நோக்கமே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். காட் இஸ் குட். ஆகவேதான் அந்த நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் ருசித்து பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். ருசிக்கணும். அவருடைய பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் ருசித்து பார்க்கும்போது நம்ம ஒருபோதும் நம்ம விடமாட்டோம். குறிப்பாக சில பொருட்களை நாம் ருசித்து பார்த்த பிறகு அதை நம்ம விடமாட்டோம். என்ன விலை இருந்தாலும் கொடுத்து வாங்கி அதை நம்ம புசிப்போம். அதுபோல் கர்த்தரை நீங்கள் புசித்து பாருங்கள். அவர் குணாதிசயங்களை புசித்து பாருங்கள். தாழ்மையுள்ளவர், இரக்கமுள்ளவர், பரிசுத்தமுள்ளவர், கிருபையுள்ளவர், அன்புள்ளவர், மன்னிக்கிறவர், நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆகவே அவரை நீங்கள் ருசித்து பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. ருசித்து பாருங்கள். அதை சொல்ல கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். அவர் உத்தமர். அதுதான் சவால் விடுறார். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யாரால் உங்களால் சொல்லக்கூடும், சொல்ல முடியாது. ஒரு ஆள் ஒரு விரலை நீட்ட முடியாது ஆண்டவருக்கு விரோதமாய். குற்றமற்றவர், பாவிகளுக்கு விலகினவர், பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆகவே அவர் உத்தமர். ஆகவே என்ன செய்கிறாரா, பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். நானே வழி, சத்தியம், ஜீவன் சொல்லி பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஆகவே நாமும் நல்லவர்களாக இருக்கணும், உத்தமராக இருக்கணும். பாவிகளுக்கு இயேசு இருக்கிற இடத்துக்கு வழியை நாம் தெரிவிக்கணும். நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு இயேசு இருந்த இடத்த வழிகாட்டினது. அதே போல் நாமும் பாவத்தில் இருக்கிற மக்களுக்கு, இருளில் இருக்கிற மக்களுக்கு, நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்க சொன்ன அவர் ஒளியின் இடத்துக்கு நம்ம வழி நடத்தணும், வழியை தெரிவிக்கணும். தெரிவிக்கலாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. வார்த்தைகள் நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் சுடர்களை போல பிரகாசிக்க உதவி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.